60 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெகநாதபுரம், புதுக்குப்பம், கன்னிப்பாளையம், வன்னிப்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களுக்கும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் லோகநாதன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வாழ்க வாழ்க. பூண்டி ஏரிக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. பூண்டி ஏரிக்கு தற்போது நீர்வரத்து 3500 கன அடியாக தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் இந்த எச்சரிக்கை அறிவிப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. பூண்டி ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றுக்கு 1027 கன அடி தண்ணீர் என்பது தற்போதைய சூழல்ல வெளியேற்றப்பட்டு வருகிறது. செய்தியாளர் லோகநாதன் இணைப்புல இருக்கீங்க. கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்துக்கானது நீர்வரத்தானது அதிகரித்திருக்கின்றது. இன்று காலை 1290 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது அது 3500 கனஅடியாக அதிகரித்திருக்கின்றது. அணையில் 3231 மில்லியன் கனஅடியில் தற்போது 2950 மில்லியன் கனஅடி நீர் இருப்பானது அதிகரித்திருக்கின்றது. 35 அடி உயரத்தில் தற்போது 34.34 அடி உயரத்தில் நீர் இருப்பு கடல் போல் நிரம்பி காட்சியளிப்பதால் அணை பாதுகாப்பு கருதி முதல் கட்டமாக 1000 கனஅடி தண்ணீரானது கொசஸ்தலை ஆற்றுக்கு திறந்து விடப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக 60 கிராமங்களுக்கான முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையானது மாவட்ட ஆட்சியரானது விடுத்திருக்கின்றார். இதனால் ஆற்றம்பாக்கம், ஒதப்பை, நெய்வேலி, எறையூர், பீமந்தோப்பு, கொரக்கத்தண்டலம், சோமதாம்பட்டு, மெய்யூர், தாமரப்பக்கம், திருகண்டலம், ஆத்தூர், பண்டிகாவனூர், ஜெகநாதபுரம், புதுக்குப்பம், கன்னிபாளையம், வன்னிப்பாக்கம், மடியூர், சீமாவரம், மணலி, எண்ணூர் உள்ளிட்ட 60 கிராம மக்களுக்கானது இந்த முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்து தொடர்ச்சியாக மழை அதிகமாக பெய்யக்கூடும் என்பதால் நீர்வரத்தும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அந்த கொசஸ்தலை ஆற்றுக்கு நீர் திறப்பும் அதிகரிக்கக்கூடும் என நீர்வளத்துறை அதிகாரிகளானது தகவலானது தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.